ஓகே. மாதுளை மரம் வந்து ஓகே. மாதுளை மரம் வைக்கிறது ரொம்ப ம். ரொம்ப சிறப்பு ம். பொதுவாகவே. மருதாணி மரம் ஓகே. இதெல்லாம் வந்து அடிப்படை. உயரமான மரமோ பெரிய மரமோ பொதுவாகவே வீட்டுக்கு வைக்கவே கூடாது. ஓகே. அது டிஸ்டர்பன்ஸ் தான். ம். இது மாதிரி மரம் வைக்கலாம். இந்த நாசால வந்து பவளமல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆமா. ம். பவளமல்லி என்ற பாரிஜாதம் அதை ம். வைக்கிறது வந்து அசுரமனையும் இந்திரமனையும் ஆகக்கூடிய விஷயம். அது ஓகே. காலையில் இப்போ நான் நேற்று கூட ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்த ஒரு விஐபி வீட்டில் ம். அவங்க அவ்வளோ இது வச்சுருக்காங்க. ஓகே. மோஸ்ட்லி அந்த பிராமின்ஸ் வீட்டில் அது ம். ரொம்ப அது என்னென்னா பறிக்க தேவையில்ல, ஓ. அதுவாகவே விழுந்துரும் ஆமா. அந்த சிவப்பு காம்பு. ம். இந்த ஜேடு ஒரு ஆ. பீஸ் லில்லின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆலுவிராவா அது ஒன்று, ஆலோவேரா, ஆலுவேரா, கற்றாழை. கற்றாழை, ம். அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஆ. அப்புறம் வந்து ரப்பர் பிளான்ட். ம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 5 பிளானட் வந்து ஆ, அவங்க ம். நாசாவே வந்து பரிந்துரைக்கிறாங்க ஓகே. இதெல்லாம் இதெல்லாம் வைக்கலாம். வைக்கலான்ட்டு. என்னன்னா பொல்யூஷனு, பொல்யூஷன் காற்றில் கண்ட்ரோல். இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் மாசு, ம். இதெல்லாம் அது எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இது இருக்குது. ஸ்னேக் பிளான்ட்டு, ம். பீஸ் லில்லி, அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன், கற்றாழை. கற்றாழையில் இருக்குது, ஜேடு. ம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடியது. ஓரளவுக்கு வீட்டுக்கும் நடுத்தரமாக ம். கொஞ்சம் நிழல் பகுதியே வெயிலும் வரா மாதிரி. ஓ. இது என்னென்னா வெளியில் இருக்கிற பெரிய மாசு ஏரியா, அதாவது மாசு கட்டுப்பட்டி ம். இருக்கும். இப்போ டில்லி போன்ற இடத்துலலாம் ரொம்ப பொல்யூஷன் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி இடத்துல நுரையீரல் பிரச்சனை வரும்ல. ஆமா. இது மெயினாக வந்து நிமோனியா காய்ச்சல் வர்றதே இந்த காற்றுல தான். ம். ஸோ இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது இது வந்து அப்சர்வ் பண்ணிடுது. ம். அப்சர்வ் பண்ணிட்டு பியூர்லி ஆக்சிஜன் கொடுக்குது. ஓகே.